கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகாபெரிய கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 37:4 இப்படி சொல்லுகிறது. முழு வசனத்தை பார்ப்போமானால், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, இந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், அநேக நாட்கள் மனுஷங்களிடத்தில் சொல்லாத, இருதயத்தில் வைத்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் அருள் செய்வேன் என்று சொல்லி, அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாருக்கு அவர் நிறைவேற்றுவார், யாருக்கு அது செய்வார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், அதே அதிகாரத்தில் 5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை, அவர் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய், நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறாரு. நம்ம வெளியில் மனுஷங்களிடத்தில் சொல்ல முடியாத அநேக காரியங்கள் இருதயத்தில் வைத்து கொண்டு கலங்கி கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஏமாற்றங்கள், தோல்விகள், கற்பத்தின் கனிக்காக, பலவீனங்கள் மாறுவதற்காக, குடும்பத்தின் சமாதானத்திற்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ரட்சிப்புக்காக, கடன் பிரச்சனைக்காக, ஊழியத்தின் பாதையில் எல்லா காரியங்களுக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒருவேளை நம்ம இருதயத்தில் வைத்து கொண்டு கலங்கி கொண்டு, ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் தாமதமாக இருக்குன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். என் அன்பு சகோதரனே சகோதரியா, கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், உன் இருதயத்தினுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன். அது எப்போ நிறைவேற்றுவேன் அப்படின்னா, உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ நம்மளுடைய காரியங்களை நினச்சி ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு சொல்லி கேள்வி கேட்காம, கவலைப்படாமல், கண்ணீர் வடிக்காமல், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வழியை, நம்மளுடைய காரியங்கள், எல்லா சூழ்நிலைகளையும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய், நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள், நம்மளுடைய இருதயத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களை அவர் அருள் செய்ய நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியா, எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவாரா? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், வாலிப நாட்களில் வாலிப பிள்ளைகள் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, இல்லை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், அவர் வெறுக்கிற காரியங்கள், அவர் அருவருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபை பெரியதாக இருக்கிறது. அவர் அருவருக்கிற காரியங்களோ, அவர் வெறுக்கிற காரியங்களோ ஒருவேளை நம்ம இருதயத்தில் நினைத்து கொண்டு அது எனக்கு நடக்கணும் என்று சொல்லி ஒருவேளை நினைத்து கொண்டு இருப்போமானால், வேதத்தில் பார்க்கிறோம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். என்ன காரியம் கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறதோ, என்ன காரியம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க சித்தமாக இருக்கிறதோ, அந்த காரியங்களை மாத்திரமே, நம்மளுடைய அந்த காரியத்தின் இருதயத்தில் நினைவுகள் மாத்திரமே அவர் அருள் செய்ய வாய்க்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தை வைத்துக்கொண்டு, கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியத்தை இருதயத்தில் நினைத்து கொண்டு வேண்டிக் கொண்டு, அது எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி அதை வேண்டிக் கொள்ளுகிறதில், ஜெபிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் அல்ல. எல்லா காரியத்தையும், அதுதான் வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. நம்மளோட வழி, நம்ம என்னென்ன காரியம், என்னென்ன சூழ்நிலை, என்னென்ன தேவை, நமக்கு என்ன தேவை அப்படி என்பது அவர் நம்மளை உண்டாக்கினவருக்கு தெரியும். என் அன்பு சகோதரனே சகோதரியா, இந்த நாளில் நம்மளை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மளுடைய வழியை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நமக்கு என்ன காரியம் என்பதை, நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில், கடந்த நாட்கள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் ஜெபித்து கொண்டு இருந்தீங்களோ, எதுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருந்தீங்களோ, அந்த காரியத்தில் இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, என்ன உங்கள் கரத்தில் கொடுக்குற ஆண்டவரை, என் வழியை ஒப்பு கொடுக்குறேன்னு என்று சொல்லி நான் உங்களை நம்புகிறேன்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவர்களுக்கு இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். ஆமென்.